இது என்ன பிளான்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைசூர் மல்லி பிளான்ட்டுங்க. இதுதான் மைசூர் மல்லி. இதுக்கு வந்து நிறைய பேர்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேர்கள் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இதை வந்து மைசூர் மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க. அப்படி வந்தாலே நிறைய ஒரு 30-40 மொட்டுக்கள்லாம் ஒட்டுக்கா வர மாதிரிலாம் இருக்கும். இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட இந்த செடி வந்து நம்ம 3rd டைம் வைக்கிறோம். ஆல்ரெடி 2 டைம் வாங்கி வச்சு செத்துடுச்சுங்க. இது வந்து 3rd டைம் வைக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டு. இது எப்படியாவது காப்பாற்றிடணும். ஒரு டைம் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை விட்டு போகவே போகாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேர் பிடிச்சிருச்சுன்னா சைடில் இடைக்கண்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளை விட்டு போகவே போகாது. இந்த பிளான்ட் வந்து நம்ம திருவண்ணாமலையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. இது ஆனால் பிளான்ட் இது ரொம்ப ஹெல்த்தி பிளான்ட்டா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் ஹெல்த்தி பிளான்ட்டே கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பிளான்ட் வந்து இங்கே ஒரு செடி வந்து செத்துருக்கு. அதுலேருந்து சைட்லேருந்து ஒரு கனவு தளைஞ்சு வந்து பெருசாக இங்கே வந்து ஒரு மொட்டு விட்டுருக்கு. அதனால் நமக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு இலைகள்லாம் பார்த்தாலே தெரியும் இந்த இலை எப்படி இருக்குது, இது வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இது சரி பரவாயில்ல, எப்படியாவது ஒன்று வந்துட்டால் சரிதான் அப்படின்றனால நம்ம விட்டுட்டோம். சரி இது மொட்டுக்களோடு வச்சு அமைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் குட்டி பிளான்ட்டு தாங்க. ஆனால் பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே இடத்துல வச்சு தலையுதா இல்லையா அப்படின்றதுக்கு பதிலாக ஒன்று வந்து மண்ணில் வச்சுருக்கோம். நல்லா குழி எடுத்து குப்பை எல்லாம் போட்டுட்டு வச்சு நல்லா போட்டு மேலே அமுத்தியாச்சு. அடுத்து தண்ணி விடணும். அடுத்து இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வேஸ்ட் பக்கெட்டில் வந்து பிளான்டேஷன் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்றதுக்காக. இது வந்து கொஞ்சம் செம்மண்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் களிமண் தான். ஆனால் இது வந்து செம்மண். இந்த மண்ணில் இது ஒரு உடஞ்ச பக்கெட்டுங்க. இந்த பக்கெட்டில் சரி வைப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்க தான். நமக்கு கண்டிப்பாக 2 பிளான்ட்ஸையும் தலைய வைக்கணும். இனிமேல் இந்த பிளான்ட்ஸை கண்டிப்பாக வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் வந்து இந்த டைம் 2 பிளான்ட்டாக ஆர்டர் பண்ணோம். நாங்கள் என்னமோ பார்க்கும்போது பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்த பிளான்ட் என்னமோ ரொம்ப குட்டி பிளான்ட்டு. சரி பார்ப்போம். இதுவே எவ்வளோ குட்டியாக இருந்தால் என்ன, நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நல்லபடியாக வந்து இதை நம்ம நல்லபடியாக வளர்த்திட்டோம் அப்படின்னாலே பெரிய சக்ஸஸ் தான். அடுத்து இதெல்லாம் என்னென்ன பண்ணுறோம் எப்படி வருது அப்படின்ற அப்டேட்டை கண்டிப்பாக காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த மைசூர் மல்லி செடியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து செடி சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அது ஏன் செத்துச்சு அப்படின்னே தெரில, அப்படியே செத்துச்சு. இந்த டைம் வந்து கொஞ்சம் பனிக்காலம் அப்படின்றனால ஈஸியாக கொஞ்சம் வளர்த்த முடியும் அப்படின்றனால தான் இப்போ வச்சுருக்கோம். எப்படி வருது அப்படின்றத கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.